இன்றைய முக்கிய நிகழ்வுகள். தரம் குறைவான மேலும் 2 மாத்திரைகள் விற்பனைக்கு தடை. புதுச்சேரியில் அதிகரிக்கும் தரமற்ற மாத்திரைகள் விற்பனை. மதுபான கடையில் ஏற்பட்ட தகராறில் இளைஞர் அடித்து கொலை. சிசிடிவி காட்சிகளை கொலையாளிகளை தேடும் போலீசார். புதுச்சேரியில் போலி மாத்திரை தயாரிப்பு விவகாரம் எதிரொலியாக குஜராத் மற்றும் மத்திய பிரதேசத்தில் தயாரிக்கப்பட்ட பிரபல நிறுவனங்களின் 2 மாத்திரைகள் தரம் குறைவாக இருந்ததால் அதனை புதுச்சேரியில் விற்பனை செய்ய மாநில மருந்து கட்டுப்பாட்டுத்துறை தடை விதித்துள்ளது. புதுச்சேரியில் போலி மாத்திரை தயாரித்து நாடு முழுவதும் சப்ளை செய்த விவகாரம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதனையடுத்து இவ்வழக்கை தற்போது சிபிஐ விசாரணை செய்து வருகின்ற நிலையில் இந்த போலி மாத்திரை தயாரிப்பு விவகாரம் எதிரொலியாக புதுச்சேரி மாநில மருந்து கட்டுப்பாட்டுத்துறை தொடர்ந்து தரம் குறைவான மருந்துகளை விற்பனை செய்ய தடை விதித்து வருகிறது. இந்நிலையில் தற்போது மேலும் 2 மாத்திரைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரி ஆனந்த கிருஷ்ணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குஜராத் பரோடாவில் உள்ள ஹெல்த் கேர் ஃபார்முலேஷன் நிறுவனத்தின் தயாரிப்பான ஹிப்ரோபிளாக்சின் 4C500 மற்றும் மத்திய பிரதேசம் உஜ்ஜைன் சூப்ரெக்ஸ் லேபரட்டரிஸ் நிறுவன தயாரிப்புகளான சென்ட்ரசன் டிஹைட்ரோகுளோரைடு மாத்திரை 10 mg ஆகிய 2 மாத்திரைகள் தரம் குறைவாக இருந்ததால் புதுச்சேரியில் விற்பனை செய்ய தடை விதித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தொடர்ந்து தரம் குறைவான மாத்திரைகளுக்கு தடை விதிக்கப்பட்டு வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் மதுபான கடையில் மது அருந்தும் போது ஏற்பட்ட தகராறில் ஆசாரியை வாலிபர்கள் அடித்து கொலை செய்துவிட்டு தப்பி சென்றனர். இதுகுறித்தான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளது. மேலும் தப்பி ஓடியவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் இடையஞ்சாவடி பகுதியைச் சேர்ந்தவர் வினோத் ஆசாரி. இவர் நேற்று மாலை புதுச்சேரி எல்லையான ஆலங்குப்பம் பகுதியில் மதுபான கடையில் மது அருந்திக் கொண்டிருந்த போது அருகே மது அருந்திய நபர்களுடன் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் வினோத் முதலில் அந்த நபர்களை அடித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து பதிலுக்கு அவர்களும் வினோத்தை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் வினோத் மயங்கி கீழே விழுந்துள்ளார். இதனை கண்ட அங்கிருந்த நபர்கள் தப்பி சென்றனர். இதுகுறித்து மதுபான கடை ஊழியர்கள் டி நகர் காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வினோத்தை மீட்டு ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தொடர்ந்து இதுகுறித்து கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் முதற்கட்ட விசாரணையில் வினோத்திடம் தகராறு ஈடுபட்டது விழுப்புரம் மாவட்டம் துருவை பகுதியை சேர்ந்த கார்த்திக், சஞ்சய், ஹரி மற்றும் ஜான் என தெரிய வர அவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். மேலும் வாலிபர்கள் வினோத்தை தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. சட்டசபை நோக்கி பேரணி சென்ற ஒப்பந்த ஆசிரியர்கள் கைது. புதுச்சேரியில் பரபரப்பு. புதுச்சேரி அரசு பள்ளிகளில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வரும் ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கோரி தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் இன்று போராட்டம் புதிய திருப்பத்தை எடுத்தது. மிஷன் வீதியில் உள்ள சம்பா கோவில் அருகே இன்று காலை ஆசிரியர்கள் ஒன்று கூடி அங்கிருந்து சட்டசபை நோக்கி பேரணியாக செல்ல முயன்றனர். தங்களின் பணி நிரந்தரம் கோரிக்கையை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் நோக்கில் இந்த பேரணி திட்டமிடப்பட்டதாக ஆசிரியர்கள் தெரிவித்தனர். சட்டசபை நோக்கி நகர்ந்த ஆசிரியர்களை காவல்துறையினர் வழியிலேயே தடுத்து நிறுத்தினர். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடும் என்ற காரணத்தால் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் அனைவரையும் காவல்துறையினர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து உழவர்கரை ஜவஹர் நகர் பகுதியில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் தற்காலிகமாக அடைத்து வைத்துள்ளனர். இந்த கைது நடவடிக்கை காரணமாக போராட்டம் மேலும் தீவிரமடைந்துள்ளது. கைது செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு ஆதரவாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி கட்சியின் பொதுச் செயலாளர்கள் துரைசாமி, பூக்கடை ரமேஷ், பாபு மற்றும் மாவட்ட பொதுச் செயலாளர் கண்ணபிரான் ஆகியோர் நலக்கூடத்திற்கு சென்று ஆசிரியர்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். ஆசிரியர்களின் பணி நிரந்தரம் கோரிக்கை அரசிடம் மீண்டும் வலியுறுத்தி சாதகமான சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்க திட்டமிட்டுள்ளதாக கட்சி நிர்வாகிகள் தெரிவித்தனர். ஒப்பந்த ஆசிரியர்களின் பணி நிரந்தரம் கோரிக்கை நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வரும் நிலையில் இன்றைய கைது சம்பவம் அரசியல் மற்றும் கல்வி வட்டாரங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது.
இந்தியா மற்றும் ரஷ்ய நாடுகளுக்கிடையேயான நல்லுறவு மற்றும் கலாச்சார பரிமாற்றத்தை வலுப்படுத்தும் வகையில் புதுச்சேரி கடற்கரை சாலை நடைபெற்ற நடன நிகழ்ச்சியில் 17 வகையான நடனங்களுக்கு பாரம்பரிய உடை அணிந்து ரஷ்ய நடன கலைஞர்கள் நடனமாடி அசத்தினர். இந்தியா மற்றும் ரஷ்ய நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவு மற்றும் கலாச்சார பரிமாற்றத்தை வலுப்படுத்தும் வகையில் சென்னை ரஷ்ய அறிவியல் மற்றும் கலாச்சார மையம் மற்றும் இந்திய ரஷ்ய கலாச்சார கல்வி மற்றும் வர்த்தக கவுன்சில் ஆகியவர்களுடன் இணைந்து புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை ரஷ்ய கலைஞர்களின் நடன நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தது. அதன்படி ரஷ்ய நடன விழா புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்றது. இந்த நடன நிகழ்ச்சியை சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தொடங்கி வைத்தார். அலங்கரிக்கப்பட்ட வண்ண விளக்குகளின் மின்னொளியில் நடைபெற்ற ரஷ்ய கலைஞர்களின் கண்கவர் நடன நிகழ்ச்சியில் 17 பேர் கொண்ட நடன கலைஞர்கள் பாரம்பரிய உடை அணிந்து நடனமாடி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தனர். ரஷ்ய நடன கலைஞர்களின் ஒய்யார நடனம் ரஷ்ய நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்திருந்தது. இந்த நடனத்தில் குறிப்பாக ரஷ்ய நாட்டின் புகழ்பெற்ற கலிங்கா, மிலாத்தா, திம்கோவா என 17 வகையான நடனங்களை பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். மிஸ்டர் சி.கே. அசோக்குமார் வந்திருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் நமது புதுச்சேரி அரசின் சார்பிலும் சுற்றுலாத்துறையின் சார்பிலும் அவர்களை வருக வருக என்று வரவேற்க காத்துக் கொண்டிருக்கிறேன். மழலைகளின் ஓவியத்திறனை வளர்க்கும் வகையில் புதுச்சேரியில் நடைபெற்ற ஓவிய கண்காட்சி பார்வையாளர்களை கவர்ந்தது. ஆண்ட்ராய்டு யுகத்தில் குழந்தைகள் செல்போனில் மூழ்கி இருக்கும் நிலையில் மழலைகளின் கைவண்ணத்தில் வரைந்த ஓவியங்கள் வண்ணமயமாக இருந்தது. குழந்தைகள் கையில் இருந்து செல்போனை மறைத்து வைப்பதுதான் தற்போதைய காலத்தில் பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் நிலையில் குழந்தைகளை கற்பனை திறனை வளர்க்கும் விதமாக புதுவை வெங்கடா நகரில் ஓவிய கண்காட்சி நடத்தப்பட்டது. குளோபல் ஆர்ட் ஓவிய பள்ளியில் நடந்த கண்காட்சி புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். ஓவிய கண்காட்சியில் 3 வயது முதல் 10 வயதுக்கு இடைப்பட்ட வயது கொண்ட மழலையர்கள் மற்றும் குழந்தைகள் வரைந்த 100க்கும் மேற்பட்ட ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக பஞ்சதந்திர கதைகள், குழந்தைகளுக்கான வனவிலங்கு கதைகள் உள்ளிட்டவை தலைப்பாக கொடுக்கப்பட்டு அதை மழலைகளை வரைந்து வண்ணம் தீட்டிய ஓவியங்கள் காண்போரை கவர்ந்தது. ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரணகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உட்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சருமான சாய்ஜே சரணகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் சேந்தநத்தம் பெருமாள் நகருக்கு சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 14 லட்சம் மதிப்பீட்டிலும், அகரம் வெங்கடேஸ்வரா நகருக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 36 லட்சம் மதிப்பீட்டிலும், 10 கண்ணு சந்திப்பிலிருந்து வில்லியனூர் செல்லும் பைபாஸ் ரோட்டில் பிள்ளையார்குப்பம் ஆத்துவாய்க்கால் தூர்வார்தல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 6 லட்சம் மதிப்பீட்டிலும், பிள்ளையார்குப்பம் சீனிவாசா நகர், கன்னியம்மாள் கோவில் தெரு, கிருஷ்ணா நகர் மற்றும் ராமநாதபுரம் கணபதி நகர் ஆகிய பகுதிகளுக்கு புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 21 லட்சம் மதிப்பீட்டிலும், ராமநாதபுரம் குடிநீர் மேல் நீர் தேக்க தொட்டியை சுற்றிலும் புதிய மதில் சுவர் அமைக்கும் பணி ரூபாய் 22 லட்சம் மதிப்பீட்டிலும், துத்திப்பட்டு காமராஜர் நகருக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 14 லட்சம் மதிப்பீட்டிலும் நடைபெற்றது. மொத்தம் 1,13 லட்சம் மதிப்பிலான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரணகுமார் தலைமையில் தொடங்கி வைக்கப்பட்டது. இதில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகரன், உதவி பொறியாளர்கள் சத்யநாராயணன், மதிவாணன், சிவானந்தம், இளநிலை பொறியாளர் பிரதீபன், கார்த்திக், ஹரிராம், ஒர்க் இன்ஸ்பெக்டர் பிரபாகர் மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், கூட்டணி கட்சியினர் உட்பட பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். வீரத்தமிழன் சிலம்பரசனின் 43வது பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில சிலம்பரசன் தலைமை நற்பணி இயக்கம் சார்பாக தமிழ்மாறன் அவர்களின் தலைமையில் கதிர்காம அரசு மருத்துவமனையில் 20க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இரத்த தானம் வழங்கினர். மேலும் அதனைத் தொடர்ந்து இன்று மதியம் வில்லியனூர் கொம்பாக்கம் பகுதியில் பிறந்தநாள் விழாவிற்கு கேக் வெட்டியும் 300 நபர்களுக்கு சமபந்தி விருந்து அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. விழாவின் ஏற்பாடு செய்தவர்கள் மலேசிய சுரேஷ், சரண், பிரியன், புனித், தமிழ், மகேந்திரன் மற்றும் மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் பௌர்ணமி முன்னிட்டு சுவாமி சூரிய பிரபை வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகா மாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் தை மாத பௌர்ணமி முன்னிட்டு ஸ்ரீ லலிதாம்பிகை அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சூரிய பிரபை வாகனத்தில் உட்புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து யோகா மாயா லலிதாம்பிகை அம்மனுக்கு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். தரம் குறைவான மேலும் 2 மாத்திரைகள் விற்பனைக்கு தடை. புதுச்சேரியில் அதிகரிக்கும் தரமற்ற மாத்திரைகள் விற்பனை. மதுபான கடையில் ஏற்பட்ட தகராறில் இளைஞர் அடித்து கொலை. சிசிடிவி காட்சிகளை கொலையாளிகளை தேடும் போலீசார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.